குட் மார்னிங். என் செல்வங்களே, காலையில் எழுந்தவுடன் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் முதல் வேலை நம் அப்பாவை, கடவுளை, நம்மை படைத்தவனை நினைப்போம். அவரை யோசித்து பார்ப்போம். அவரை வணங்குவோம். அவரை தோத்தரிக்குவோம். நமக்கு அதை விட்டால் வேறு வேலை இல்லை. நம் தேவைகளை கேட்க வேண்டியதே இல்லை. அதையெல்லாம் அவருக்கு தெரியும். நமது வேலை அவரை பாராட்டுவது, புகழ்வது, போற்றுவது, மகிமைப்படுத்துவது, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியது அவ்வளவுதான். மற்றவைகள் எல்லாம் நமக்கு தேவையானது அனைத்தும் அவருக்கு தெரியும். நம் தேவைகள் அனைத்தையும் அவர் அடுக்கடுக்காக வைத்து கொண்டு விட்டார். நம் காலையிலிருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர் கொடுத்து விட்டார். நமக்கு தானாக கிடைக்கும். நமக்கு தேவையானதெல்லாம் நாம் சரி பண்ணி கொள்வோம். அதை அவர் கொடுப்பார், நாம் பெற்றுக்கொள்வோம். பொங்கல் உங்களுக்கு தேவை, அந்த நாடி பொங்கல் அங்கே அது இருக்கும். பொங்கல் சமையுங்கள், சமைத்து சாப்பிடுங்கள். அதற்கு தேவையான அனைத்து படிக்கட்டுகளும் அவர் பண்ணி வைக்கிட்டிருக்கிறார். சாப்பிடுங்கள், அனுபவியுங்கள். அதையெல்லாம் கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்து விட்டார். அங்கங்கே இருக்கிறது, அங்கங்கே இருக்கிறது. நீங்கள் அதை கேட்க வேண்டாம் அவரிடம். உங்களுக்கு தேவையான பொழுது உங்களுக்கு அந்தந்த சமயத்தில் அது கிடைத்து கொண்டே இருக்கும். ஓகே செல்வங்களே, அவரை மறக்காதீர்கள். காலையில் எழுந்த உடனே கடவுளே எனக்கு இத்த கொடு, அத்தை கொடு கேட்காதீங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் கேட்குறீங்க. அவர் வச்சுட்டு இருக்கிறத கொடுத்துக்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க. கொடுத்துட்டு இருக்கிறத நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்றார் அவர். இறைவா, இந்த காலை நேரத்திலே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை தோத்தரிக்கிறேன், நமஸ்கரிக்கின்றேன், உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். நாள் முழுவதும் நான் செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று தான். அதை நான் தொடர்ந்து செய்ய நீ தான் எனக்கு சக்தியை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் எனக்கு ஞாபகத்தை கொடுக்க வேண்டும். எல்லாம் உன் கையில் இருக்கிறது. உன்னை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள். அதை என் நினைவுக்கு வர வையுங்கள். உம்மிடம் பேசுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உன்னை நினைத்து சந்தோஷப்படுத்துவதற்கு எனக்கு புத்தியை கொடுங்கள். நீங்கள் அதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஓகே, வணக்கம்.